அதிகாரத்தை நோக்கித்தான் எல்லா அரசியல் கட்சியும் பயணம் செய்யும். அதற்கு காங்கிரஸ் கட்சியும் விதிவிலக்கு இல்லை. அதனால அதிகாரத்தில் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி விரும்புவது என்பது இயற்கை. நாங்க அதுக்கு இல்லைன்னா அங்க கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எங்களுடைய விருப்பம் அதுதான். அது அந்த சூழலில் எங்களுடைய விருப்பம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வருமா வராதா அந்த நேரம் தான் நிர்ணயிக்கப்படும். வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, அவன் தான் முதல் மந்திரியா வந்தான், உங்களுக்கு தெரியுமா? அதனால பதவிக்கு எப்படி வர முடியும், எப்போது வர முடியும் என்று நான் முடிவு செய்ததில்லை. அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் அதை உருவாக்கும். ரொம்ப பலவீனமாக இருந்த காங்கிரஸ் கட்சி விட மிக குறைவான எம்எல்ஏக்கள் இருந்த தேவகவுடாவுடைய பையன் கர்நாடகத்தில் முதல் மந்திரியா நாங்க விட்டோம்ல, அது சரியா தப்பா அது கூட விவாதம் இல்ல. மெஜாரிட்டி இருக்கிற போதே விட்டு கொடுப்பதும் உண்டு, மைனாரிட்டியா ஒரே ஒரு சுயேட்சை கூட சீஃப் மினிஸ்டர் ஆகிறது உண்டு. அரசியலில் எதுவும் நடக்கும் என்பதுதான் அது ஒரு விசித்திரமான உலக அரசியல். முன்கூட்டியே இப்படின்னு கணித்தால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.